ரன்னிங் நம்ம குழந்தையாக இருக்கும்போதே பழையதுதான். ஆம், அம்மா அப்பாவிடம் அடி வாங்காமல் ஓடியிருக்கிறோம். டீச்சருக்கே ரன்னிங் கத்துக் கொடுத்திருக்கிறோம். வாங்க திரும்ப ஆரம்பிக்கலாம். ஊரே தூங்கிக் கொண்டிருக்கும் போது சரியாக 4 மணிக்கு மேல வில்லன் உங்கள் மொபைலில் அழைப்பான். அதாங்க அலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வர சொல்லுவோம். அந்த 10 நிமிஷம் 2 செகண்ட்ஸ் மாதிரி உணர்வு தரும் தருணம் எதுனா ஸ்னூஸ் அக்கா உங்களை எழுப்புவதுதான். KK நகர், அசோக் நகர், வடபழனில 4 முதல் 4:30 மணிக்குள்ள யார் யார் வீட்டுல லைட் ஆன் பண்றாங்களோ அவங்கள நாம பில்லர் பேசர்ஸ் ரன்னர்ஸ்னு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வந்த உடனே மூளைக்கு வார்ம் அப் ஸ்டார்ட். டிஷர்ட் எங்க இருக்கு, எங்க வச்சோன்னு தேடல் ஆரம்பிக்கும். இன்னைக்கு டியூஸ்டே, ஸ்கெச்சஸ் டிஷர்ட் ஆச்சே, அது கண்டிப்பா கிடைக்காது. நம்ம ராதா மேடம் தானே, அவங்கள ஈஸியா சமாளிச்சுக்கலாம். சென்னை ரன்னர்ஸ் இல்லனா பில்லர் பேசர்ஸ் டிஷர்ட் எடுத்து போட்டுப்போம். வெளியில வந்த உடனே தான் நம்ம தம்பி ஞாபகம் வரும். அதாங்க நம்ம வாட்ச். அவன் தான் நம்ம ரெக்கார்டெல்லாம் வெளியில சொல்லணும். ரெக்கார்டு முக்கியம் பிகிலுன்னு அவனையும் கூட்டிட்டு வெளியில வந்தா ஷூ நம்மள பாவமா பாப்பான். இன்னைக்கு என்னெல்லாம் எங்கெல்லாம் மிதிக்க போறானோன்னு தெரியலையேன்னு உடனே நாம செல்லம் அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீ இல்லனா நான் இல்ல அப்படின்னு லவர்ஸ் கிட்ட பேசுற மாதிரி பேசி அவனையும் ஏமாத்தி போட்டுப்போம். இப்படியே ஒவ்வொருத்தரும் வீட்டுல இருந்து நானும் ரன்னிங் போறேன்னு கெத்தா கிளம்பிடுவோம். நாம ஓடுறோமோ இல்லையோ, நம்ம டிஷர்ட்டை பாக்குற மத்தவங்க எல்லாரும் நம்மள பெரிய ரன்னர்ஸ் நினைச்சுப்பாங்க. மண்டே பிரேக், பிகாஸ் அடுத்த 6 நாளும் ஃபுல் பீக். டியூஸ்டேனா ஸ்டெப் ஒர்க் அவுட், ஃபாட்லெக் ட்ரைனிங்னு இருக்கும். ஒரு வார்ம் அப்பை போட்டுட்டு ஸ்டெப் ஒர்க் அவுட் போலாமா, போனா ஆஃபீஸ் ஸ்டெப்ஸ் வீட்டு ஸ்டெப்ஸ் ஏற முடியுமான்னு தெரியாது. அதுவும் கோச் ராஜேந்திரன் கிளாஸ் வேற. கொஞ்சம் பேர் ஈஸி ரன்னு ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவாங்க. நீ தான் தைரியமான ஆளாச்சே, போய் தான் பாருன்னு மனசு ஸ்ட்ராங் படுத்திட்டு ஸ்டெப்ஸ் ஒர்க் அவுட் போவோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, 45 நிமிஷம் வச்சு செய்வாரு. KK நகர் பிளாட்ஃபார்ம்ல பல செங்கல் உடைச்சிருக்குன்னா காரணம் அவரு தான். கடைசியா முடிஞ்சதுன்னு ஒரு விசில் சத்தம் வரும் பாருங்க, அந்த சத்தம் கேட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த அருமை தெரியும். நோ வேர்ட்ஸ் டு டிஸ்கிரைப். அப்படியே கூல் டவுன் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம்னு நினைக்கிறீங்க. அதானே இல்ல, இனிமே தானே பார்க்க போறீங்க இந்த காளியோட ஆட்டத்தை. அந்த ஆட்டத்தை லாஸ்டா பாப்பீங்க. வெட்னஸ்டே ஸ்ட்ரென்த் டே. ஒரு மேட், ஒரு மொபைல், கூட கொஞ்சம் வாட்டர் இருந்தா போதும். ஷார்ப்பா 6 AM வினு மேம் ஆன்லைன்ல வந்து உங்களை ஷார்ப் ஆகிடுவாங்க. 1 hour ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரெச்சிங்னு செம்மையா போகும். பாடி கொஞ்சம் கஷ்டப்படும், கதறும். ஆனா ரன்னிங் அப்போ வேகம் பிச்சு உதறும். Thursday ஈஸி ரன் நம்ம அசோக் பில்லர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 5:15 வார்ம் அப் முடிச்சுட்டு ஈஸி ரன்னு ஒரு குரூப் போட்டோவை போட்டுட்டு கிளம்புவோம். அசோக் நகர் 11th அவென்யூ, ரங்கராஜபுரம் ஃப்ளைஓவர்னு ஃப்ளை பண்ணுவோம். ஒவ்வொரு மைலும் ஒவ்வொரு பாடம். ஆமாங்க, கொஞ்சம் தூரம் தான் போயிருப்போம். ஏர்லி மார்னிங் பிரியாணி வாசனை மூக்க தொலைக்கும். ரன்னிங்கா புரோட்டீன் முடிவு பண்றதுக்குள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க. அடுத்து ஒரு 200 மீட்டர் தான் போயிருப்போம். டீ கடையில இருக்கிற வடை வான்னு நம்மளை கூப்பிடுவாங்க. எல்லாரும் ஓடிட்டு சாப்பிடுவாங்க. நாம ஏன் சாப்பிட்டு ஓடக்கூடாதுன்னு வடைக்கு ஆதரவா 2 வடையை அமைக்கிடுவோம். ரோட்ல இருக்கிற நாய் நாம தான் ஓடுறோம், இவனுங்க ஏன் ஓடுறாங்கன்னு பாப்பாங்க. ட்ரெயின்ல போறவங்க யாருப்பா இவங்க, ட்ரெயினை விட வேகமா போறாங்களேன்னு பாப்பாங்க. அப்படியே கூலா ரிட்டர்ன் வந்துட்டு கூல் டவுன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா, நீ ரன் பண்ணியா இல்ல ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு வந்தியான்னு கூலா கேட்பாங்க. ஃப்ரைடே வினு மேம் ஆன்லைன் கிளாஸ். கோர் அண்ட் ஆப்ஸுக்கு செம்ம சம்பவம். மங்களமான ஸ்டார்ட், வெறித்தனமான ஃபினிஷ். எனர்ஜி பூஸ்ட், ஃபேட் பர்ன், ஃப்ளெக்சிபிலிட்டின்னு எல்லாம் ஒரே கிளாஸ்ல நாக் அவுட் பண்ணுவாங்க. ஒர்க் அவுட்ல ஸ்வெட் பண்ணுவோம், அப்புறம் பஃப்ஸ்ல சீட் பண்ணுவோம்.
சாட்டர்டே கிச்சடி டே, வெண்பொங்கல் டே. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க, கஷ்டப்பட்டாதான் சோறுன்னு ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. டபுள் தமாக்கா, கோச் ராஜேந்திரன் வினிமமோட கிரவுண்ட் ஒர்க் அவுட். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் அவுட் கொடுப்பாங்க. இடியும் மின்னல் மாதிரி இருக்கும். உங்க வேர்வை மழையா பொழியும். அப்படியே கூல் டவுன் முடிச்ச உடனே ஹாட்டா வெண்பொங்கல் இல்லனா கிச்சடி ரெடியா இருக்கும். சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஒர்க் அவுட் முடிச்சதுக்கும் அதுக்கும் சும்மா அமிர்தமா இருக்கும். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. சண்டே தியேட்டர் பீச்னு போலாம். ஐ ஜாலின்னு நினைச்சிடாதீங்க, நான் ரன்னிங்ல சொன்னேன். எஸ், லாங் டிஸ்டன்ஸ் ஸ்லோ ரன், அதாங்க LSD. பட் சீரியஸ்லி வேற ஃபீல். ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு பீச்ல சன்ரைஸ் பார்த்துட்டு சூரியனோட ஒரு செல்ஃபியும் மரத்துக்கு கீழே ஒரு செல்ஃபியும் எடுத்துட்டு தெரியாதவங்களுக்கு எல்லாம் ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே ஜாலியா ரன் முடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு பர்ஃபெக்ட் சண்டே உங்களுக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். நோட் தட் மந்த்லி ஒரு சண்டே உமன் பேசர்ஸ் ரன்னை லீட் பண்ணுவாங்க. ரெண்டு இடத்துல உங்களுக்கு ஹைட்ரேஷன் சப்போர்ட் இருக்கும். ஃபுல் ஃபன் கேரண்டி. ரன்னிங் ஈஸியா கஷ்டமானு கேட்கலாம். எங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் ஹியூமிடிட்டி அதிகமா இருக்கும், ஒரு நாள் தூறல் வரும், ஒரு நாள் எதிர்காத்து அதிகமா இருக்கும். உடனே நீங்க கேட்கலாம், எதுக்குப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடணும்னு? எதிர்காத்துல ஓடி பழகிட்டா வாழ்க்கையில வர்ற எந்த பிரச்சனையும் நம்ம ஈஸியா கடந்து வந்துடலாம் அப்படியும் சொல்லலாம். இல்ல நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடுறத நாம இஷ்டப்படுறத சாப்பிடுறதுக்கும் ஹெல்தி லைஃப் ஸ்டைல வாழதானேன்னு சொல்லலாம். ஆனா ஒண்ணு, ரன்னிங் முடிச்சதுக்கு அப்புறம் சாதாரண காத்து கூட தென்றல் தான் போங்க. CRPPனா ரன் மட்டும் இல்லங்க, டபுள் த ஃபன் இருக்கு. ரன்னிங் டைம் என்னவோ 1 hour தான். அதுக்கப்புறம் காஃபி ஷாப் போயிட்டு ஆத்துன்னு ஆத்துவோம் பாருங்க. ஒரு கடையும் விட்டு வச்சதில்ல. நம்ம எப்பயுமே அப்படிதான். ஒரு மசாலா டீ வித்தவுட் சுகர். அண்ணா ஒரு கரும்பு ஜூஸ் வித்தவுட் சுகர். பிளாக் டீ கொஞ்சோண்டு சுகர். பிளாக் காஃபி. பிளாக் டீ வித்தவுட். லெமன் டீ வித் ஹனி. நீங்க கிட்ட எல்லா டீ இருக்கு, நீங்களே போட்டுங்க. எனக்கு ஒரு காஃபின்னு எடுத்து வந்துருங்க. இப்படி நாங்க பண்ணாத லூட்டியே இல்ல. இன்ஃபேக்ட் அந்த டே ரன்னிங் ஸ்கெட்யூல் மிஸ் ஆனா கூட கண்டிப்பா போஸ்ட் ரன் காஃபிக்கு வந்துடுவோம். ஊர்ல இல்லைனாலும் பரவாயில்ல, நாம ஓடுறோமோ இல்லையோ வாட்ஸ்அப்ல ஃபன் சாட் ஓடிட்டே இருக்கும். We celebrate all days in CRPP. CRPPனாலே செலிப்ரேஷன் தானே. ஹோலி, ஃபேமிலி நைட், உமன்ஸ் டே, மேரத்தான் டே, பர்த்டே, சாட்டர்டேன்னு ஒரு டேயும் விட மாட்டோம். நாம ஓடுறது 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கலாம், ஆனா அது வெறும் டிஸ்டன்ஸ் மட்டும் கிடையாது. அது நம்ம டிசிப்ளினோட டிட்டர்மினேஷனோட ஒவ்வொரு நாளும் சேர்ந்து எழுதுற ஒரு அழகான வாழ்க்கை பயணம். CRPP வெறும் ரன்னிங் டீம் இல்லைங்க, இது ஒரு குடும்பம். கஷ்டம் வரும்போது தூக்கி நிறுத்துற கைகள், மனசு சோர்ந்திருக்கும் போது சிரிக்க வைக்கிற வார்த்தைகள், நீ முடிப்பேன்னு நம்பிக்கை கொடுக்கிற தோள்கள், இதெல்லாம் இந்த CRPPல தான் கிடைக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர் பண்றது, ஒருத்தரோட சக்சஸ நம்ம சக்சஸ் மாதிரி கொண்டாடுறது, ஒருத்தர் விழுந்தா கை கொடுத்து எழுப்புறது, ஃபினிஷ் லைனை விட ஒருத்தரோட வாழ்க்கையில இன்னொருத்தர் இடம் பிடிக்கிறது தான் நம்ம பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட். லைஃப் இஸ் a beautiful race. சில நேரம் விழுவோம், சில நேரம் எழுவோம். ஆனா இந்த பாதையில நம்ம கூட ஓடுற மனிதர்கள் தான்
நம்மை தொடர்ந்து முன்னே கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா சிஆர்பிபில ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஒவ்வொரு காலை ரன்னுக்கும் ஒரு நினைவு இருக்கு. ஒவ்வொரு ரன்னருக்கும் ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் இருக்கு. கண்ணன் சார் கூட சேர்ந்து 4 பேர்ல ஆரம்பிச்ச இந்த சின்ன பயணம் இன்னைக்கு 300க்கும் மேற்பட்ட ரன்னர் சேர்ந்து ஓடுற ஒரு பெரிய ஆலமரமா வளர்ந்து நிக்குது. இங்க சின்னவங்க பெரியவங்கன்னு வேறுபாடு கிடையாது. இங்க எல்லாருமே ஒரு ரன்னர். அதையும் தாண்டி எல்லாருமே ஒரு ஃபேமிலி. நாளைக்கு நம்ம பர்சனல் ரெக்கார்ட்ஸ் மறந்து போகலாம். நம்ம டைமிங்க யாரும் நினைவில் வைக்காமலும் இருக்கலாம். ஆனா நம்மால யாரோ ஒருத்தர் வாழ்க்கையில விதைத்த ஊக்கம், நம்ம கூட ஓடிய அந்த சில கிலோமீட்டர்கள், நம்ம பகிர்ந்த சிரிப்புகள், நம்ம தோளில் சாய்ந்து அழுத அந்த தருணங்கள், அவை காலம் முழுக்க வாழும். கீப் ரன்னிங், கீப் லிவிங், கீப் இன்ஸ்பைரிங். At CRPP, we don't just run together. We grow together, we stand together, and we become a family for life.